ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் இன்னைக்கு என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். ஆமேன் செல்லமே. நல்லது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும், எனக்கு எப்போ நல்ல நேரம் வரும்னு காத்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது நல்ல நேரம் கூடி வந்துருச்சு. இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் வற்றாத செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். நீயும் குறைவில்லாத மகிழ்ச்சியோட நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழி செய்கிறேன் என் செல்லமே. எதை நினச்சி நீ மனசு வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை கூடிய சீக்கிரம் நான் கொடுத்து உன் கண்ணு முன்னாலேயே அவங்க கஷ்டப்படுறத நான் காட்ட தான் போகிறேன். அதனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்களே, இவங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களேன்னு இனிமேலும் புலம்பிக்கிட்டே இருக்காத. யார் உனக்கு எதிராக என்ன பேசி இருந்தாலும், யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சிருந்தாலும் அதற்குரிய பலனை அவங்க அடைவே தீருவாங்க. அதை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு என் செல்லவே. ஆனால் நல்லதோ கெட்டதோ எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு ஒருபோதும் நினைக்காதே. நீ செய்கிற நல்ல விஷயங்களுக்கும் நான் கூடிய சீக்கிரம் நன்மையை தருவேன். உனக்கு எதிராக மற்றவங்க செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கும் அதற்குரிய தண்டனையை நான் உரிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பேன். தாமதமானாலும் தர்மம் கண்டிப்பாக ஜெயிக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். என் சம்மதம் இல்லாமல் இனி எந்த விஷயமும் உன்னை தீண்ட முடியாது. நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் நீ நினைக்காத யோசிக்காத பல அற்புதங்களை இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேனேன்னு செல்லவே. மனிதர்கள் எப்போதுமே எதை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அதை ஒரு கட்டத்தில் வெறுக்கவும் சலிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. எதை பார்த்து பிரமிச்சு வாய்ப்பிலேருந்து நிற்கிறாங்களோ ஒரு கட்டத்தில் அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதை அற்புதமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ ஒரு கட்டத்தில் அதை கீழே குப்பையாக தூக்கி எறியவும் இந்த உலகமும் மனிதர்களும் தயங்க மாட்டாங்க. அதனால் எப்போதுமே இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. புனிதமாக நினைக்கப்பட்டதுவே வேண்டா வெறுப்பாக தூக்கி எறியப்படுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையும் அவ்வளவுதான், மனிதர்களுடைய மனசும் அவ்வளவுதான். எப்போதுமே எல்லாருமே வாழ்க்கையில் உயர்வாகவே இருந்துட முடியாது. எல்லா விஷயங்களும் பெருசாகவே போற்றப்படவும் மாட்டாது. சில விஷயங்கள் கீழே தாழ்த்தப்படும், தூக்கி எறியப்படும்ன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதனால் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே போற்றி பாதுகாக்க பழகு. நீ புன்னகை சிந்தும்போது உன் மனசில் இருக்க சோகமும் கவலையும் எனக்கு புரியுது. நீ கோபத்தில் இருக்கும்போதும் மௌனத்தில் இருக்கும்போதும் நீ மனசில் என்ன நினைக்கிறேங்கிறத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. எந்த விஷயத்தை வெளியே சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே மென்று முழுங்கவும் முடியாமல் அத்தனையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு மனசில் பாரமாக சுமந்து வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நான் சரி செஞ்சிடுறேன். இந்த உலகம் எப்போதுமே தேவைனா மட்டும்தான் தேடி வந்து நிற்பாங்க. நீ தேவைப்படாத வரைக்கும் நீ நல்லா இருக்கியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம உன்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய உலகம்தான் உன்னால் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே ஓடி வந்து உன்னை பற்றி புகழ் பாடுவார்கள். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ அதில் மயங்கிட வேண்டாம் என் செல்லமே. உன்னை விலக்கி வச்சவங்களுக்கு எப்போ உன் உதவி தேவைப்படுதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கி வச்சிடு. உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருபவர்களுக்கு நீ நல்ல பாடம் கற்றுக்கொடு. சில பேர் நிஜமாவே உன் மேலே அன்போட நல்ல எண்ணத்தோட நல்ல உள்ளம் கொண்டவர்களாக உன்னை தேடி வரலாம். அவர்களை உன் கூட வச்சுக்கோ. ஆனால் கெட்ட எண்ணத்தோட சுயநலத்தோட உன்னை அழிக்கணுன்ற நினைப்போட உன்னை தேடி வருபவர்களை நீ கண்டுக்காம அவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்காம அவர்களை விட்டு விலகி நின்றுடு என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்ட பந்தயம்தான். இங்கே நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். வெற்றி பெறியா தோல்வி அடையிறியாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் ஓடிக்கிட்டே ஒரு இடத்துல நிற்காமல் போய்கிட்டே இருந்தாலே வாழ்க்கை அதன் போக்கில் நல்லபடியாக போகும் என் செல்லமே. உன்னை படைத்த இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது யார் உன் மனசை நோகடிக்கும்படியோ உன் மனசை உடைக்கும்படியோ எதையும் நடத்த விட்டுட மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்க்குறதை விட சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். கடந்த காலங்களை
உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. அதனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ மனசு வச்சினா எதிர்காலத்தை மாற்ற முடியும். இறுதியான ஒரு முடிவை உறுதியாக எடுத்துட்டு அதன்படி சிறப்பான செயல்களை செய்ய பழகு. நீ நடக்கும்போது காலில் குத்துன முள்ளும் வாழ்க்கையில் விடாமல் உன்னை துரத்தும் கவலையும் உறுத்திக்கிட்டே தானே இருக்கும். நீயாக அதை உதறி தள்ளும் வரை அது உன்னை விட்டு போகாது. அதனால் முதல்ல மனசில் இருக்க கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கை நீ வாழ தயாராகு. யாராவது உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு துரத்தி விட்டுட்டாங்கன்னா அதை நினச்சி அழுகவே கூடாது. உன்னை இகழ்ந்தவர்கள் முன்பாக அவர்களே உன் பெயரை மரியாதையோடு சொல்லும் அளவுக்கு நீ முயற்சி செஞ்சு வாழ்ந்து நிற்கணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பார்த்தும் யோசிக்கவோ பயப்படவோ அவசியமில்லை. உன்னை நீயே புதுப்பிக்காத வரைக்கும், நீயே உனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வராத வரைக்கும் யார் நினைச்சாலும் உன்னை மாற்ற முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ எடுத்துக்கிட்டு வாழ தயாராகு. உனக்குள்ள நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பது உனக்கே புரிகிறது தானே. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நீ மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் அப்படிதான் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதுமே உன்னை சுற்றி நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் தேர்ந்தெடுக்க தயாராகு. உனக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக தான் உன் மனநிலை மாறுது. உனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி உன்னை செயல்படுத்த வைக்கிறாங்க. அதனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும் அல்லவா. உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் திரும்ப காயப்படுத்த வாய்ப்பு கிடைச்சாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் விலகி போக தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையவே நீ வெறுத்து வாழாமலேயே கஷ்டப்படணுன்றதுக்காக நான் உன்னை படைக்கவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு ஏக்க பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்காம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை வாழணுன்றத மனசுக்குள்ளே உருவாக்கு. எப்பொழுதும் கவலைகளும் கஷ்டங்களும் யார் மூலமாக எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் யார் மூலமாக உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ எப்போதும் சிரிக்கக்கூடிய சந்தோஷமும் புன்னகையும் உனக்குள்ளே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. புன்னகையோட நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். நீ மனசு வச்சினா இந்த வராகியமாக நானே உன்னை வெற்றி பெற வைப்பேன். வெற்றி பெறும் நேரத்தை விட நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரமே அதிகமாக இருக்கணும் என்றல்லமே. ஏன்னா எந்த அளவுக்கு வாழ்க்கை நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக எதிர்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உனக்கு வெற்றி உண்டாகும். உனக்கான நியாயத்தை நீ மற்றவங்க கிட்ட போய் எதிர்பார்க்காதே. ஏன்னா எல்லார்ட்டையும் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டும்தான். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கணும்னா நீ தான் உனக்கென உன் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகணும். அடுத்தவங்க உனக்கு அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு யோசிக்காதே. உன் கடமையை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நல்லதை செய்பவர்களும் நல்லதை சொல்பவர்களும் இந்த உலகத்தில் தண்டிக்கப்படுறாங்களே. நான் எல்லாருக்கும் நல்லதாக செஞ்சாலும் என் வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனைகளும் இருக்கேன்னு உன் மனசு பாடாப்படுறது எனக்கு புரியுது. கவலைப்படாதே என் செல்லமே. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீனா அதுவே உன்னை தாங்கி பிடிக்கும். தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் எந்த மனிதரும் உன்னை தாங்கி பிடிக்கவோ உதவி செய்யவோ வரமாட்டாங்க. நீதான் உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளணும். 1000 பேர் உன் பக்கத்தில் இருந்தாலும் இந்த வராகியம்மா நான் ஒரு ஆள் உன் கூட இருந்தேன்னா உனக்கான அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். ஆனால் அதற்கு நீ எல்லாரிடமும் அன்பு செலுத்தணும் என் செல்லமே. உன் அன்புக்கு முன்பாக இங்கு அனைத்தும் தூசியாக நொறுங்கி போகும். இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரேன். ஒரே நாளில் காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகக்கூடிய அந்த பூக்களே நல்லா சிரித்து மலர்ந்து சந்தோஷமாக காட்சி கொடுக்கும்போது வாழ்க்கை எப்படி சிரிச்சுக்கிட்டே வாழணுன்றத அந்த பூக்களிடமிருந்து கற்றுக்கோ.
பல ஆண்டுகள் வாழப்போற நீ சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு எதுக்காக சோர்ந்து போற? ஒரு நாள் வாழக்கூடிய பூக்களும் ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடிய ஈசலும் நல்லா சுற்றி சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட மற்றவங்க கண்ணுக்கு நல்லபடியாக காட்சியை தரும்போது உன்னாலையும் நல்லபடியாக வாழ முடியும், வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் சோதனைகளை வேதனைகளாக நினைக்கிறவங்க அங்கேயே தோற்று போயிடுவாங்க. சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தானே வாழ்க்கையில் சாதனை படைக்கிறாங்க. நீயும் உன் வாழ்க்கை ஒரு வானவில்லாக வர்ணம் நிறைஞ்சதாக மாற்ற முயற்சி செய். வாழ்க்கை இருட்டாகவே இருந்தாலும் அதில் நீ வெளிச்சமாக மாற்ற முயற்சி செய்யணும். உன் சோதனைகளை தாண்டி உன் வேதனைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியமாய் இருக்கும்போது நீ வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இரு. எங்கேயும் எதுக்காகவும் சோர்ந்து நின்றுட வேணாம். நீ இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் வரை அல்ல, இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு. தோல்வியை கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்கவங்க எல்லாருமே எனக்கோ ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். அவங்க சந்தித்த தோல்வியும் ஏமாற்றமும் அவமான பேச்சுக்களும் தான் அவங்கள இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்துருக்கு. நீயும் தோல்வி வந்தால் துவண்டு போகாமல் இதை தாண்டி நான் ஜெயிச்சு வாழ்ந்து நிற்பேன்ற வைராக்கியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் தேடலுக்கு ஒரு முடிவு கட்டி உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கை முழுவதும் இந்த வராகியமாக உன் கூடவே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்குவேன் என் செல்லமே. அதன் மூலமாக நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ காத்திருந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்க போகிறேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுட வேண்டாம். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ கண்டதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். நீ தேடினாலும் கிடைக்காதுன்னு நினச்ச ஒன்றை கண்டிப்பாக உன் கைகள்லையே நான் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் உனக்காக நான் எடுத்து வச்சதும் உனக்காக நீ ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது. நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் செல்லமே. அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டே வாழ்ந்தினா உன் வாழ்க்கை பாதியிலே தான் நிற்கும். அதனால் யார் என்ன சொன்னாலும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை நம்பி நீ அடியெடுத்து வைக்கும்போது உன் நம்பிக்கையே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன். அழகான நாட்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அமையும்படியும் நீ வெற்றியை எட்டி பிடிக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்க தான் போகிற. அது தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது நீ சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரம் முடிவு உண்டாகும். நீ எப்போதுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் வரப்போகுது என் செல்லமே. நீ என்னிடம் கேட்ட எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக கொடுக்க நான் தயாராயிட்டேன். நானே உனக்காக நேரில் வந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கான மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இனிமே நீ யாரிடமும் எதற்காகவும் அடிபணிஞ்சு போக தேவையில்லை. நான் உன் கூடவே இருந்து உனக்கான வேலைகளையெல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்ல மட்டும் நீ மறக்காதே. ஏன்னா வாழ்க்கையில் நான் உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்லி நன்றி உணர்வோடு நீ வாழும்போது இந்த வராகி அம்மா நான் இன்னும் உனக்கான நல்லதை அதிகப்படுத்துவேன். உன் கஷ்டங்களை போக்கி உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லவே. என் பாதத்தை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும் உனக்காகவே உன் கஷ்டங்களையெல்லாம் பனி போல விலக்கி வச்சு என் அருள்மலையை உனக்கு பொழியச் செய்வேன். உன் பக்தியை தவிர வேறு எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ எந்த அளவுக்கு என் மீது பக்தி செலுத்துகிறாயோ, எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை வச்சிருக்கியோ, அந்த அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ வாடி போய் சோர்ந்து நிற்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்காக வந்து நிற்பேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உன் கடந்த கால கர்ம வினைகளால்
நீ அனுபவித்த அத்தனை துன்பங்களும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. எரியும் நெருப்பில் விழுந்த தூசியாய் உன் கவலைகள் யாவும் தீர்ந்து பொசுங்கி போய் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்படவோ எதை நினச்சும் கலங்கவோ வேண்டாம். கண்டிப்பாக காலம் மாறும். உன் வாழ்க்கை சிறக்கும். நீ வடிக்கிற கண்ணீர் துளிகளை எல்லாம் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றி காட்டுறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சுகமாக மாறப்போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டங்களையும் மனக்கவலைகளையும் அகற்றி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் பாதம் தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும் என் செல்லமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனி எல்லாமே சிறப்பாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்கென ஒரு புது பாதையை காட்டி அதில் உன்னை வெற்றி நடை போடும்படி நான் செய்ய போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எப்போதுமே தைரியமாக இருக்கணும். கூடிய சீக்கிரம் உன் ஆசைகளை கூட இந்த வராகி அம்மா உனக்காக அழகாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான்